பெற்றவங்களே இங்கே நிறைய சரியில்லை இல்லையா? பெற்றவர்களுடைய செயல்கள், அவங்க யூஸ் பண்ணுற ஃபோன் டைமிங் பார்த்தோன்னா அதுவே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நான் தயவு செய்து நம்மளை நம்ம மாற்றிக்கணும் இல்லையா? பெற்றவங்க மாறாமல் பிள்ளைகளை நம்ம கண்காணிக்க முடியாது. இந்த உலகம் முழுக்க முழுக்க ஒரு கேவலமான விஷயங்களால் சூழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர இது குறைய போகிறது கிடையாது. இன்னும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய, அதாவது இப்போ சொல்லுவாங்களே, முதல்ல டிவி இருந்தது, வரவேற்பறைக்கே வந்துடும் விஷயங்கள்லாம், இப்போ கையிலேயே தூக்கிட்டு சுற்றுறோம். இன்னும் இது எப்படி அட்வான்ஸாக போய் டெக்னாலஜி எப்படி இம்ப்ரூவ் ஆகி இன்னும் அசிங்கமான விஷயங்களை கொண்டு வந்து பிள்ளைகள் மேலே திணிப்பாங்களோ, நம்ம மேலே திணிப்பாங்களோன்னு தெரியாது. அப்போ இந்த உலகத்துலேருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும்னா நம்மளுடைய செயல்கள்லேருந்து நம்ம மாறணும். நம்ம அல்லாஹ் கிட்ட அதிகமாக பாதுகாப்பு தேடக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரியான அசிங்கமான விஷயங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்தது இல்லையா? ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு துவா செஞ்சாங்க? ரப்பி நஜ்ஜினி வ அஹ்லி மிம்மா யாமலூன், என் இறைவா இவர்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த காரியங்களிலிருந்து என்னையும் என் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இதில் என்னன்னா, அவங்க காலத்திலேயாவது வெறும் ஓரின சேர்க்கை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லா விதமான கேவலமான செயல்களும் இருக்குது. ஓரின சேர்க்கையும் இருக்குது, என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் விபச்சாரம் பரவி கிடக்கிற இந்த காலத்தில் நம்ம இன்னும் எந்த அளவுக்கு துவா செய்யணும்? ஸோ இந்த துவாவை நாமும் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளுடைய தினசரி துவாக்களோட இந்த துவாவையும் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும், நான் பிள்ளை வளர்க்குறேன்னு சொல்லி முயற்சி எடுத்தாலும் இறைவனுடைய துணை இருந்தால்தான், இறைவனுடைய உதவி கிடைத்தால்தான் அதில் வெற்றி கிடைக்கும். ஸோ நம்ம அதிகமாக என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான துவாக்களை இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில், இந்த மாதிரி இருக்க சமுதாயத்தில் இருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும்னா இந்த மாதிரி நம்ம அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ்.